வணக்கம். வாகை மகளிர் மன்றத்திற்கு என் கனிவான வணக்கம். இன்றைய தலைப்பு, மகளிர் மனநலம் எப்படி பேணி காப்பது. நலம்னா என்னங்க? நலம்னா நம்ம ஆரோக்கியமா வாழ்றது தான் நலம்னு சொல்ற வரோம். அதே மனநலம்னா என்ன? உடலும் மனநலமும் ரெண்டும் ஆரோக்கியமா வாழ்றது தான் மனநலம்னு சொல்ல வர்றோம். சரி, மனநலத்தை எப்படி ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம்னா, ஒரு நாணயம் இருக்குன்னா பூவும் தலையும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு நாணயம்னு சொல்ல வர்றோம். அதே போலதான் ஒரு மனிதன், தனி மனிதன் ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்றாங்கன்னா எப்படி இருப்பாங்க? உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்து சமூகத்தோடு சந்தோஷமா வாழக்கூடியதுதான் ஒரு மனநலம்னு சொல்ல வர்றோம். சரிங்க, மனநலம் பாதிக்கப்பட போது உடல் நலமும் பாதிக்கப்படும். அதே போல உடல் நலம் பாதிக்கப்படும் போது மனநலமும் பாதிக்கப்படும். ஒரு மனுஷனுடைய மனசை எப்படி நம்ம பார்க்க முடியுமா? சரி, மனத்துக்கு எதனாலும் உருவ அமைப்பு இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. மனசுக்குன்னு உருவமோ எடையோ எதுவுமே இல்லை. இந்த மனசை நம்ம எப்படி பார்க்கலாம்? சொல்ல வந்தா, நம்ம சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்கே உருவாகுதா அதை தான் நம்ம மனசுன்னு சொல்ல வருவோம். அதை எப்படி ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம்னா, நம்ம பறந்து விரிந்த தண்ணீர் இருக்கிற இடத்த தான் கடல்னு சொல்ல வரோம். அதே போலதான் நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்கே பரவி இருக்கோ அதை தான் நம்ம மனசுன்னு சொல்ல வரோம். சரிங்க, இதெல்லாம் சொல்ல வரோம். பெண்களுடைய மனநலம்னு ஏன் நம்ம இதை பொறுத்து பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் சொல்லப்படுகின்றது? பெண்களுடைய மனசு எப்படி இருக்கும்? பெண்களுடைய மனசு ஒரு பூ போலது, அவ்வளோ ஒரு மென்மையான உள்ள மனசு தான் பெண்களுடைய மனதம். சரி, பெண்களுக்கு எந்தெந்த விதமான வாழக்கூடிய சூழ்நிலையில எங்கெங்கே பிரச்சனை வரும்? ஒரு பெண் சமூகத்தோடும் வாழ்க்கையுடைய அனுபவம், அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம், கல்வியின்மை போன்ற இந்த 3 சூழ்நிலை காரணத்தினாலதான் ஒரு பெண்ணு ஒரு மனநல சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க. அந்த மாதிரி உள்ளாகும் போது அந்த பெண்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஆலோசனை வழங்கலாம்? அது யார் கொடுக்கலாம்? அது உற்றார் உறவினர்கள், அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க பெற்றோர்களாகிய எல்லாரும் உற்ற துணையாக இருந்தாங்கன்னா அந்த பெண்மணி அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர மிக எளிமையாக இருக்கும். இதே போலதான் ஒரு பெண்களுக்கு வகைப்படுத்தி சொல்லலாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரணும். குழந்தை பருவத்துல வரலாம், பருவ காலத்துல, பேரு காலத்துல, பேரிளங்காலம், முதுமை காலம்னு பெண்களுக்கு இந்த மாதிரி வகைப்படுத்தி சொல்லலாம். சரி, குழந்தை பருவத்துல ஒரு குழந்தைக்கு என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம சொல்லலாம். என்னங்க, குழந்தைக்கு அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு சில இடங்கள்ல பெண் சிசு கொலை நடக்குது. இது இப்ப நடக்கல, முன்னாடி காலத்துல ஒரு அரிதாக இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு சொல்லலாம், ஒரு சில பெற்றோர்கள் வேண்டா வெறுப்பா குழந்தைய பெத்துக்கிட்டு, அதுவும் பெண் குழந்தைய பிறந்துட்டா அந்த குழந்தை மேல பிடிக்காம அடிக்கிறது, துன்புறுத்துறது, கோவப்படுறது எல்லாமே செய்ய போது அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னாகும்? மனசோர்வு வந்துடும் இந்த குழந்தை பருவத்துல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எந்த குழந்தையா இருந்தாலும் செய்யக்கூடாது. அந்த குழந்தைகிட்ட நம்ம அன்பா பேசி அவங்க கிட்டே அரவணைப்பாக இருக்கக்கூடியது யாருன்னா பெற்றோர்கள் மட்டும்தான். அவங்க மட்டும் இருந்தாவே போதும், அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரக்கூடிய சூழ்நிலையை அமைச்சுக்கலாம். இதை தாண்டி பருவ காலத்துல ஒரு பெண் குழந்தை பருவ காலத்துல என்ன பிரச்சனை வரும்? ஒரு பருவ காலத்துல ஒரு பெண் குழந்தைனா அவங்க பருவ வயதான போது உடல் ரீதியான மாற்றங்கள் வரும். அதே போல மன ரீதியான மாற்றங்களும் வரும். இந்த மாற்றங்கள் வரும்போது அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு சில விதமான சந்தேகங்களும் வரும். அதை யாருகிட்ட அவங்க உதவி நாடலாம், அவங்க யார்கிட்ட சொல்லிக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம ஆலோசனை கொடுக்கலாமா? ஒரு குழந்தை பருவகால குழந்தை வந்தோன்னா வீட்டில் உள்ள பெரியோர்களும் பள்ளியில அதற்குரிய ஆலோசனையும் தக்க விளக்கங்களும் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு அந்த பருவ காலத்தினால வரக்கூடிய பயம், சந்தேகம், அந்த அச்சத்துல இருந்து அவங்க மீண்டு வர மிக எளிதாக இருக்கும். இதே பெண்களுக்கு மாதவிடாயின் போது, ஒரு மாதவிடாய்க்கு முன்பும் சரி பின்பும் சரி, ஒரு சில பெண்மணிகளுக்கு கோபம் வரும். அதிகமடியான கோபம், பயம், பதட்டம் வரும்.
இதே மாதவிடாய் வந்து முடிஞ்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். இது பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாயின் போது வரக்கூடிய ஒன்று. இது சாதாரணமாக அதுவே வந்து போயிடு. இது எதுக்கும் கவுன்சிலிங்க வைத்தியம் எதுவும் தேவையில்லை. இதை தாண்டி ஒரு பெண் திருமணம் ஆனவுடன் ஒரு புதிய இடத்திற்கு சொல்ல வந்தா அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போக போது அத்தை மாமா நாத்தனார் என்ற ஒரு புது சூழ்நிலையே வரப்போகுது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு புது சூழ்நிலையில எல்லாரும் எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க, அன்பா இருக்காங்களோ ஒரு பயம் பதட்டம் இருக்கும். அப்போது யாரும் உற்ற துணையாக இருக்கணும். கணவர் மற்றும் அவங்க அத்தை மாமா பெண் வீட்டார் அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டிவா அவங்க இப்படிதாம்மா இருக்கணும் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்கன்னா அந்த பெண் வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர மிக எளிதாக இருக்கும். அதை தாண்டி அந்த பெண்ணு கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு என்னன்னா மாறுதல் வரணும். அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா முதன்மையா அவங்க அம்மா சொல்லலாம், அவங்க அக்கா சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எடுத்து சொல்லலாம். இது முதல் மாசத்துல இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கு, நீ பயப்படாத, இதெல்லாம் ஒரு பயப்படக்கூடிய ஒண்ணுமே இல்லை எடுத்து சொல்லலாம். பிரசவத்தின் போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், நீ பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லை, தகுந்த ஆலோசனையும் மருத்துவரையும் அணுகுனாவே அந்த பொண்ணு வந்து அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர எளிதாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா பிரசவம் ஆன பின்பு ஒரு சில பெண்மணிக்கு நம்ம எப்படி குழந்தைய வளர்க்க போறோம், ஒரு பயம், ஒரு பதட்டம், சரியா தூங்குறது இல்ல, தன்னை தானே குளிக்கிறது கூட இல்ல. ஒரு சில பெண்களுக்கு மன அழுத்தமும் வரும், மன சிதைவு கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு மனநல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிக நல்லது. இதை தாண்டி நம்ம மாதவிடாய் நிற்கும் போது அந்த மகளிருக்கு சொல்ல வந்தா 45 to 50 வயசு உள்ள பெண்மணிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி அதிகமா கோவப்படுவாங்க, படபடப்பு இருக்கும், தேவையில்லாத பயம், அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் குறைபாடுனால வரக்கூடியது ஒண்ணுதான். இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாளையில அந்த பயம் பதட்டம் சரியாயிரும், அதுவாவே சரியாயிரும், பயப்பட தேவையே இல்லை. இதை தாண்டி ஒரு சில பெண்களுக்கு அதிகப்படியான ஹார்மோன்ஸ் தைராய்டு சுரப்பினால கூட மன அழுத்தம், மன பயம், பதட்டம் கூட வரலாம். இது குறைவாக இருக்கும் போதும் ஒரு சில பெண்மணிகளுக்கும் இந்த மாதிரி பயம் பதட்டம் வரும். இதுக்கு தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கிட்டாவே சரியாயிடும். இதை தாண்டி ஒரு பெண்ணு வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு இருக்கும் போது அவ அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர நம்ம என்னன்னா ஒரு மகளிருக்கு நம்ம உதவியா இருக்க முடியும். இதுதான் மெயின் இது. சரிங்களா? ஒரு பெண் வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கா, அது உங்க எந்த பெண்மணியா இருந்தாலும் சரி, இல்லத்தரசியா இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லும் பெண்மணியா இருந்தாலும் சரி, நல்லா என் கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருந்தவா இப்ப எதுவுமே பேசுறதே இல்ல, சரிவர அவங்க வீட்டிலேயே சொல்றாங்க தூங்குறது இல்லையா, சாப்பிடுறது இல்லையா, யார்கிட்டையும் பேசுறது இல்ல, என்ன காரணம் இல்ல தெரியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்மணிக்கு மகளிராகிய நம்ம தான் அவங்களுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நம்பிக்கையான நண்பர்களா இருப்பாங்க. அந்த நண்பர்கள்கிட்ட அவங்க அவங்களுடைய பிரச்சனைய அவங்க எடுத்து சொன்னாவே போதும், அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர மிக எளிதாகவே இருக்கும். அந்த பெண்மணி சொல்லும் போது ஒரு 10 நிமிஷம் நம்ம அவங்களுடைய பிரச்சனைகளை நமக்கு உற்று நோந்து காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு அதே ஒரு அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர மிக எளிதாக இருக்கும். மகளிராகிய நம்ம தான் நம்ம பெண்மணிகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உற்ற துணையா இருந்து உறுதுணையாக இருந்து அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர நம்ம காப்போம். மகளிர் நலத்தை நம்ம பேணி காப்பது நம்ம மகளிர் ஆகிய நமது கடமை. நன்றி, வணக்கம்.